ஹாய் ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு எம்பி விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் சென்னா மசாலா. அதுக்கு வெள்ளை சுண்டல் சென்னா இருக்குல்ல, அது 8 ஹவர்ஸ் ஊற வச்சுக்கலாம். ஊற வச்சுட்டு ஒரு குக்கரில் மாற்றிக்கலாம். மாற்றிட்டு தண்ணி நிறையா வச்சுக்கோங்க, அப்படின்னா அடி பிடிச்சிடும். அது கூட சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட் ஆட் பண்ணிவிட்டு 7 to 8 விசில்ஸ் வர வரைக்கும் நல்லா வேக வச்சுருங்க. அதுக்கப்புறம் அது வேகிறக்குள்ள நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். சென்னா மசாலாவுக்கு அப்போ தான் ஒரு டெக்ஸ்சர் கரெக்டாக இருக்கும். அதுக்கு நம்ம பெரிய வெங்காயம் இருக்குல்ல, அது ஒரு 2 பெரிய வெங்காயம் மீடியம் சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் 5 to 6 தக்காளி எடுத்து அதையும் மீடியம் சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு இன்ச் அளவுக்கு இஞ்சி, அப்புறம் 5-6 பூண்டு, இது ரெண்டுத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 2 இன்ச் அளவுக்கு பட்டை, 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், இதுவும் எடுத்து வச்சுக்கோங்க. நம்மளுக்கு அதுக்குள்ளே விசில் வந்துடும். அதுக்குள்ளே இதை ஒரு சைடில் எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணி அதில் ஒரு பேன் வச்சுட்டு 2 ஸ்பூன் ஆஃப் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல ஆனியன், அதையும் ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் ஜிஞ்சர் கார்லிக், இஞ்சி பூண்டு ரெண்டுத்தையும் இது கூட போட்டு ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வறுத்து விட்டுருங்க. அதுக்குள்ளே அது வதங்கிடும். வெங்காயம் வதங்கினோடனே லைட்டாக வெங்காயம் வதங்கினோடனே கறிவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் தக்காளி இருக்குல்ல, 5 to 6 டொமேட்டோஸ் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதங்கட்டும். அது வதங்கினோடனே ஸ்பைசஸ் இருக்குல்ல, பட்டை, சோம்பு, சீரகம், அதையும் இது கூட ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இது கொஞ்ச நேரம் ஆற வச்சுக்கோங்க. இது கூட சால்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க அரைக்கிறதுக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் இது ஒரு மிக்சர் ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம வேக வச்சுருப்போம்ல சுண்டல், அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி ஒரு ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணி அதில் ஒரு பேன் வச்சு 2 ஸ்பூன்ஸ் ஆஃப் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட ஒரு பட்டை ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு இன்ச் அளவுக்கு கட் பண்ணி பட்டை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு மிளகாத்தூள், மல்லித்தூள், இது லைட்டாக சிம்லேயே வச்சு வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருப்போம்ல அந்த பேஸ்ட்டு, இதையும் சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துலேயே வதங்கட்டும். அதுக்குள்ளே ஒரு 2 ஸ்பூன் ஆஃப் சென்னா மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி அதை 5 மினிட்ஸ் விட்டுருங்க. அது கலர் சேஞ்ச் ஆகி வந்துடும். அதுக்கப்புறம் தண்ணி இருக்குல்ல, தண்ணி அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சால்ட்டு உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. அப்படின்னா நம்ம அரைச்ச மசாலாலாம் இருக்கும். அப்புறம் சுண்டல் வேக வச்சுருக்கப்போ ஆட் பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் சுண்டல் இருக்குல்ல, அது 1/2 மசிச்சு ஆட் பண்ணிக்கோங்க இது கூட. அதுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 5 மினிட்ஸ்க்கு அது நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சு அதை பச்சை வாசனை போனோடனே நீங்கள் ஆஃப் பண்ணி நீங்கள் ஹாட்டாக சர்வ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.